பாவத்தோட சம்பளம் மரணம் அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஒய்ஃபை கூட்டிட்டு எங்கேயாவது தூரமா அவுட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒய்ஃபுக்காக ஒரு பார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து அறிமுகமே இல்லாத ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோ கூட ஜாலியா பேசுறா. இவரும் போதையில அந்த பொண்ணு கூட கொஞ்சம் ஒண்ணு மண்ணுமா இருந்துடுறாரு. கட் பண்ணா ஹீரோவோட ஒய்ஃப் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க. ரெண்டு பேருமா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பலூன்ல ஏர் ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த பலூன்ல ஏறி நிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த ஆப்ரேட்டரும் இன்னொருத்தவங்களும் வரணும், அவங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த இன்னொருத்தவங்க வேற யாருமே இல்ல, நேத்தி பார்ல நம்ம ஹீரோ கூட ஒண்ணு மண்ணுமா இருந்தாங்க பாத்தீங்களா, நம்ம ஹீரோவோட எக்ஸ். அவங்க தான். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் ஷாக்காக சரி இவன் நம்மள என்ன பண்ணிட போறா அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸா விட்டுறாரு. இப்போ பலூன் கொஞ்சம் கொஞ்சமா பறந்து நடுவானத்துக்கே போயிடுச்சு. அப்பன்னு பார்த்து இந்த எக்ஸும் ஒழுங்கு மரியாதை எனக்கு 50,000 யூரோ இப்பவே டிரான்ஸ்ஃபர் பண்ணு, இல்லாட்டி எல்லாத்தையும் உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் முன்னாடியே ஹீரோவை பிளாக்மெயில் பண்றா. இதெல்லாம் பார்த்துட்டு ஒய்ஃப் இவர் எதுக்கு உங்களுக்கு பணம் கொடுக்கணும், இவரை நீங்க முன்னாடியே பார்த்துருக்கீங்களா அப்படி இப்படின்னு கேட்கவும் ஒரு மிகப்பெரிய சண்டையே அங்க நடக்குது. அப்பன்னு பார்த்து பலூன்ல இருந்த கேஸ் லீக் ஆகி ஒரு மிகப்பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்ல இந்த எக்ஸோட மூஞ்சி பாதி கருகி போயிடுது. அது மட்டும் இல்லாம பலூனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கயிறும் கட் ஆகிடுது. இந்த கயிறு இருந்தா மட்டும்தான் நம்ம கீழே இறங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேட்டர் அந்த கயிறை பிடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா அந்த எக்ஸும் எனக்கு ஒரு முடிவு தெரியாம யாரும் கீழே இறங்க முடியாதரா அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ரேட்டரை கீழே தள்ளி விட்டு சாகவே அடிச்சிடறா. ஹீரோவும் கீழே இருந்த சிலிண்டர் எடுத்து அவ மூஞ்சிலே ஒரு அடி, அங்கேயே அவ செத்து போறா. ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்டா அவளை கொன்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போதே வெளியில ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய புயல் இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த புயல்ல நம்ம உயிர் தப்பிக்கணும்னா பலூன்ல இருக்க டேமேஜை அடைச்சே ஆகணும்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஹீரோயின் அந்த டேமேஜை அடைக்கிறாங்க. இப்போ புயலும் நின்றுது. ஆனா ஹீரோயினுக்கு ஹீரோ மேல இருந்த டவுட் மட்டும் இன்னும் குறையல. உடனே ஹீரோவோட போனை பிடிக்க செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல நேத்து நைட்டு அந்த பொண்ணு கூட இருந்த வீடியோவை பார்த்துட்டு பயங்கரமா அழுறாங்க. நான் உனக்கு எவ்வளவு உண்மையா இருந்தேன், என்ன ஏமாத்துக்கும் உனக்கு எப்படா மனசு வந்தது அப்படின்னு கேட்கும்போது இங்க பாரு, நான் உனக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கேன், கார் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆஃப்டர் ஆல் நீ ஒரு நர்சரி டீச்சர், டாய்லெட் கிளீன் பண்றவங்க கூட உன்னை விட அதிகமா சம்பாதிப்பான். அப்படிப்பட்ட உனக்கு என்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நீ போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணிருக்கணும் அப்படின்னு கேஷுவலா சொல்றாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் நல்ல சாவே வராதுடா அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அப்படின்னு பார்த்து அந்த பேராஷூட்ல இருந்த சின்ன ஹோல்ல விழுந்து நம்ம ஹீரோ அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு இவரை காப்பாற்றணும்னு கொஞ்சம் கூட தோணலாம். இவரோட எக்ஸோட பணத்தையே எடுத்து அவர் மேல தள்ளி விட்டு அவருடைய சோழியா அங்கேயே முடிக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த பலூன் கீழே போகுது. நம்ம ஹீரோயினும் சேஃபா கீழே வந்து சேர்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.